ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை மல்லி செடியில் பூக்கள் வச்சுருக்கு. அதை பார்ப்போம். நிறைய துளிர்களும் வந்திருக்கு. சைடில் நிறைய துளிர்கள் வந்திருக்கு. அடியிலிருந்தும் துளிர்கள் வந்திருக்கு. இதுக்கு வெயில் காலம்தான் பூக்கும். ஆனால் இப்போ பூக்குது. புதுசாக வாங்கி வச்ச செடிங்கிறனால இப்போ தான் பூக்கள் எடுத்து வருது. தளிர்கள் நிறைய வச்சு செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பச்சையாக இலைகள்லாம் நல்லா திரட்சியாக இருக்குது. இது நம்ம வெயில் காலத்துக்கு தான் பூக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் தான் அடிக்கும். மழை இல்லாதனால கொஞ்சம் பூக்கள் பூத்துக்கிட்டுருக்கு. இது வச்சு முதல்ல பூக்கிற பூ. இதோட சைஸ் எப்படி இருக்கும் என்னங்கிறத இங்கே தான் பார்க்கணும். மாப்பிள்ளை மல்லி செடியில் தொட்டி மாற்றி வச்சதில் கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கு. பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இதுக்கு உரங்கள் வைக்கும் போல் நீர் உரங்கள் கொடுக்கலாம். அதாவது தயிர், மாவு எல்லாமே தண்ணியில் கரைச்சி விடலாம். அதே மாதிரி ஒன்றுத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிச்சன் வேஸ்ட்டையும் இந்த மண்ணில் தோண்டி வச்சுட்டோம்னா செடி நல்லா ஜம்முன்னு செழிப்பாக வளரும். நிறைய துளிர்கள் இருக்கிறதுனால இந்த செடி கொஞ்சம் நல்ல ருசியாக வரும்னு நினைக்கிறேன். நிறைய துளிர்கள் எடுத்து வருது. இப்போ தான் பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. ஒரு மழை விழுந்தால் செடியெலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ஆனால் மழையே இல்லை எங்கள் ஊரில். ஒரே வெயிலாக தான் அடிக்குது. வெயில் தாங்க முடியல. அந்த அளவுக்கு விடாமல் அடிக்குது வெயில். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்ட்டு, கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி செடி வளர்த்துருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள், போடுங்க. ஓகே, இது பிரண்டை செடி. பிரண்டை செடி வெட்டி விட்டுருக்கேன். திருப்பியும் தளிர்கள், புது தளிர்கள் நிறைய வந்திருக்கு. பச்சை பசேன்னு இடம் பச்சை கலரில் இருக்கும். இது எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். இதை எண்ணெயில் வதக்கி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா எலும்புகள் பலம் பெறும். கால் வலி, முட்டி வலி எல்லாமே எல்லா இதுக்கும் கேட்கும். நல்லா இது மருத்துவ குணமுடையது. ஒரு மூலிகை செடி. இது நம்ம எல்லா வீட்லேயும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி. இது படர்றதுக்கு நம்ம இடம் விட்டுட்டோன்னா அது வாட்டை படர்ந்துட்டு போயிடும். மேலே கயிறு கட்டி விட்டாலுமே போயிடும். எனக்கு கொடி கட்ட இடம் இல்லாதனால அப்படியே சைடில் விட்டுருக்கேன். செவத்தில் கீழே வரைக்கும் போட்டுன்ட்டு இந்த பக்கமாக தூக்கி விட்டுருக்கேன். அந்த பிரண்டையை இதில் 2 செடி இருக்குது. ஒரே இதில் ஒன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓரளவுக்கு தளிர்கள் நிறைய இருக்குது. ஒன்று கொஞ்சம் டல்லாக தான் நிற்கிது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.